Hello stars and வணக்கம் மக்களே. சீரியஸ்லி ஸ்டார் வார்ஸ்ல லெஜெண்ட்ஸ் காமிக்ஸ் வந்துட்டு நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொல்லலாம். அந்த சமயத்துல வந்துட்டு எகைன் அதை ரீபோஸ்ட் பண்ணியிருந்தேன், ஜெடாய் உருவான கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு கிட்டத்தட்ட 25,000 BBY காலகட்டங்களில் நடந்திருக்கும். ஸோ ஒரு முதல் ஜெடாய் வந்துட்டு எப்படி உருவானாங்க அப்படின்னு. பட் ஆனால் அதுல ஒரு ஹாலோகிரான் கிடைச்சிருக்கும், அது அதுக்கும் முன்னாடி உருவாக்கப்பட்டதா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை அந்த வீடியோவில் நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர செக் பண்ணி பாருங்க. ஸ்டார் வார்ஸ் லெஜெண்ட்ஸ் காமிக்ஸ் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்க்கும். அந்த ஸ்டார் வார்ஸ் லெஜெண்ட்ஸ்ல அந்த ஒரு டைம் பீரியட் நடந்து வந்துட்டு ப்ரீ ரிபப்ளிக் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ குடியரசு காலகட்டங்களுக்கு முன்னாடி. பட் ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஓல்ட் ரிபப்ளிக். சோ ஒரு பழைய குடியரசு அப்படினே சொல்லலாம், தம்ப்நெயிலயே டைட்டில்ல வச்ச மாதிரி. பட் ஆனா ஸ்டார் வார்ஸ் லெஜெண்ட்ஸ்ல இந்த ஒரு காமிக் இருக்கு இல்லையா, இந்த ஓல்ட் ரிபப்ளிக் காமிக்ஸ் மட்டும் எப்படி டைம்லைன் வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த BBY அப்படின்னு பிரிச்சிருக்க மாட்டாங்க. பட் ஆக்சுவல் டைம்லைன் வந்துட்டு 5000 BBY தான் நடக்குது. பட் இருந்தாலும் அதை வந்துட்டு எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா, அதாவது இந்த காமிக் குள்ள இருக்கிற டைம்லைன் வந்துட்டு எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா BSW4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. அதாவது பிஃபோர் த ஸ்டார் வார்ஸ் எபிசோட் 4 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. மோரலைக் ரெண்டுமே ஒண்ணுதாங்க. சோ அதுல அந்த ஓல்ட் ரிபப்ளிக் காலகட்டங்கள்ல முதல் காமிக் வந்து என்ன அப்படின்னா டேல்ஸ் ஆஃப் த ஜெடை கோல்டன் ஏஜ் ஆஃப் சித். சோ இதுல இருக்கிற இந்த 6 இஷ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா தி ஃபால் ஆஃப் சித் எம்பையர் வந்துட்டு அடுத்து ஆரம்பிக்கும். பட் ஆனா இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு இஷ்யூவா தான் பார்க்க போறோம். இது வந்துட்டு கோல்டன் ஏஜ் ஆஃப் தோட 0th இஷ்யூ தான் ஆக்சுவலி. பட் இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் இஷ்யூவாவே வெச்சுக்குவோம். அதோட ஓபனிங் கிரால் ஆர் AKA முன்னுரை என்ன அப்படின்னா, இந்த பழைய குடியரசை பத்தி மொத்தமா அந்த வரலாறு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு லைப்ரரி கூட பத்தாது, அந்த அளவுக்கு இருக்கு. சில நிகழ்வுகள், சில தியாகங்கள் வரலாற்றுல மறக்க முடியாத நிகழ்வுகளா இருந்துச்சு. பல தலைமுறைகள் கடந்துமே அது நம்ம மனசுல வாழ்ந்துகிட்டு தான் இருந்துச்சு. அதுலயும் முக்கியமா தி கிரேட் ஹைப்பர் ஸ்பேஸ் வார், அதுக்கப்புறம் கேவ் அப்படிங்கிறவங்களும் அண்ட் ஜோரி அப்படிங்கிறவங்க 2 பேர், டைரகான் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்க 2 பேருமே அவங்களோட சில கண்டுபிடிப்புகள், அதே சமயம் அவங்களோட கண்டுபிடிப்புகள்னால 2 சாம்ராஜ்யங்கள் வந்துட்டு மொத்தமா நொறுங்கிய ஒரு சமயம் ஒன்னா. அதுக்கப்புறம் ஓடான் ஊர் அப்படிங்கிற ஒருத்தர் சக்தி வாய்ந்த ஒரு ஜெடாயா மாறிய ஒரு தருணம். ஜெடாயா மட்டும் இல்லாம ஒரு ஜெடாய் மாஸ்டரா. கோரோஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துல 7 உலகங்கள் இருந்துச்சு. அந்த 7 உலகங்களையும் ஒரு ராணி செட்டா அப்படிங்கிற ஒருத்தி அவளோட ஞானத்தாலையும் அவளோட திறமையாலையும் வந்துட்டு இணைத்த ஒரு தருணம். இது எல்லாமே வந்துட்டு அந்த ஓல்ட் ரிபப்ளிக்ல நடந்தது. அதே சமயம் இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னா, நம்ம லூக் ஸ்கைவாக்கர் பிறக்கறதுக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அதே சமயம் நம்ம பால்பட்டினோட சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடையறதுக்கும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்க? இல்ல. சரியா அந்த கதை எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, எக்ஸார்கனோ ஓலி குவல் டிராமா அப்படிங்கிறவங்களும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கிரேட் சித் வார வந்துட்டு அப்படியே தொடச்சிருந்த சமயத்துக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதை ஆரம்பிக்குது. சோ இதுதான் இந்த ஓல்ட் ரிபப்ளிக்கோட ஒரு முன்னுரை. இந்த கதையை ஆரம்பிக்கலாம். அவுட்டர் ரிமோட் டெரிட்டரிஸ்லயும் அதே சமயம் ஹட் ஸ்பேஸுக்கும் இருக்கிற ஒரு ரீஜன்ல வந்துட்டு ஒரு உலகம் இருக்கு. அதோட பேரு ஓசஸ் அப்படிங்கிற ஒரு உலகம். அந்த உலகத்துல ஒரு ஜெடாய் ஹிஸ்டோரியன் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் வந்துட்டு ஓடான் ஊர். அவரோட ஜெடாய் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள பத்தின பழமை வாய்ந்த வரலாறெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதுல வந்துட்டு முக்கியமா யார பத்தினா சித்தோட வரலாறை பத்தி படிக்கணும் தான் ஆசைப்படுறாரு. அதுலயும் நிறைய போர்கள் வந்து நடந்திருக்குங்க. ஓகேங்களா? அதுல முக்கியமா தி ஃபர்ஸ்ட் கிரேட் ஸ்கிசம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சோ ஸ்கிசம் அப்படின்னா என்னன்னா ஒரு பிரிதல் அப்படினே சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய பிரிதல் இருக்கிற ஒரு போர் அப்படினே சொல்லலாம். அதுக்கப்புறம் 100 இயர் டார்க்னஸ் அப்படிங்கிற ஒரு போர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஒரு டார்க் ஜெடாய் வந்துட்டு ஜெடாய் ஆர்டர் விட்டு வெளியில போய் சித்தோட எம்பையர் வந்துட்டு உருவாக்கின கதைகள். இது எல்லாமே வந்துட்டு அவருக்கு ஓரளவுக்கு தெரியும். சோ இத பத்தில படிச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் வந்துட்டு அவரோட மாஸ்டரான ஊரோ அப்படிங்கிற ஒருத்தர் நேரா ஓடான் ஊர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி போரோ சிஸ்டத்துல வந்துட்டு ஒரு யூனிஃபிகேஷன் வார் போயிட்டு இருக்கு, நீ வந்துட்டு அங்க இருக்கிற ராணியான டெட்டா கூட சேர்ந்து நீ போராடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுடுறாரு. ஓகேங்களா? சரின்னு சொல்லிட்டு இவரு ஒரு நாள் கிளம்ப இன்னொரு பக்கம் போரோ சிஸ்டத்துல வந்துட்டு சின்னகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானட் இருக்கு. அங்க வந்துட்டு ஹோக் அப்படிங்கிற ஒருத்தரும் அதே சமயம் அவங்களோட மனைவியான டிமோர் டைரகன் அப்படிங்கிற ஒருத்தங்களும் வந்துட்டு ஆர்பா அப்படிங்கிற ஒரு ஹட்டுக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஒரு சப்ளை ரன்னர்ஸ் மாதிரி. சோ இவங்க கொடுக்குற சப்ளைஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கான ஒரு வேலையில இருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஆர்பா அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ரிப்பேர் டாக் வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற ஸ்டார் ஃபைட்டர்ஸ் எல்லாமே ரிப்பேர் பண்ற ஒரு இடம் வந்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்துட்டு குழந்தைகள் இருக்காங்க 2 பேர், கேவ் அப்புறம் ஜோரி. இவங்க எதுக்காக வந்துட்டு கூட இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மாக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக கூடவே இருப்பாங்க. அப்படி ஒரு நாள் வந்துட்டு என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த மாதிரி இரக் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்ல வந்துட்டு ரெபல்ஸ் எல்லாருமே கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் சப்ளைஸ் கொடுக்கணும் அப்படி மாதிரி சொல்லிட்டு தன்னோட குழந்தைகளை வந்துட்டு அனுப்பிச்சுலாம் சொல்லிட்டு ஹோக் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, இல்ல ரொம்பவே ஆபத்தானதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இவங்களுக்கு வந்துட்டு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது பெத்தவங்க 2 பேர் போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. அதே சமயத்துல வந்துட்டு ஆர்பா என்ன பண்ணிருப்பா அப்படின்னா, அந்த ஹட் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா இவங்களோட ஒரு ஷிப் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார் பிரேக்கர் 12 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்டார் பிரேக்கரை எடுத்துக்கிட்டு ஹோக்கும் அவரோட மனைவியான டிமார் டைரகான் வந்துட்டு கிளம்புறாங்க. இந்த சமயத்துல வந்துட்டு நம்ம ஓடான் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரோட நண்பரான ஒருத்தர் மெமிட் நாடில் அப்படிங்கிற ஒருத்தரை போய் பாப்பாரு. அவர் வந்துட்டு ஒரு ஜெடாய் அட்வைசரா
அந்த ராணி டெட்டாக்கு வந்துட்டு கூடவே இருப்பாங்க. இந்த எம்பரஸ் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ராணி வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த கோரஸ் சிஸ்டத்துல வந்து 6 உலகத்தை வந்துட்டு இணைச்சிட்டாங்க. ஓகேங்களா, அந்த 7வது உலகம் மட்டும் இணையல. அது எப்படி இணைச்சாங்க அப்படின்னா, எல்லாருக்கும் பொதுவான ஒரு வர்த்தகமும் அதே சமயம் வந்துட்டு அவங்களோட தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்து எல்லாத்தையுமே ஒன்னாக்கிட்டாங்க. ஒரு நட்பு நாடு மாதிரி ஆக்குவாங்கல்ல, அந்த மாதிரி நட்பு உலகம் ஆக்கிட்டாங்க. ஆனா இராக்ல வந்துட்டு பைரேட்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சோ இவங்க என்ன எய்டு பண்ணாலுமே வந்துட்டு அதை ஏத்துக்காம மறுக்கிறாங்க. மறுக்கிறது மட்டும் இல்லாம இவங்களுக்கு கொடுத்த உதவியில் இருக்கிற ஷிப் எல்லாத்தையுமே வந்துட்டு திருடிக்கிறாங்க. அதுல என்னெல்லாம் வந்துட்டு கொண்டு வராங்களோ எல்லாத்தையுமே திருடிக்கிறாங்க. கேட்டாலே கொடுக்குறோன்னு சொல்லி தான் அவங்க வராங்க. ஆனா இவனுக்கு வந்துட்டு அதை மறுத்துக்கிட்டு அவங்க இருந்து புடிங்கிறாங்க. என்னடா இவங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கே தோணுது. இருந்தாலும் கொஞ்சம் ரிபல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட படையை வந்துட்டு எதிர்த்து சண்டை போடுறக்கா இருந்துகிட்டே தான் இருக்காங்க. ஆனா அந்த பைரட்ஸ் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு 50 டெட்டானோட ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டிருப்பாங்க. இதனாலதான் வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு போர் வந்திருக்கும். இந்த போர்ல தான் சண்டை போடுறதுக்காக கூட நம்ம ஓடானூர் போயிருக்காரு. ஆனா நம்ம ஓடானூர் வந்துட்டு வாரியர் எல்லாம் கிடையாதுங்க. அதனால வந்துட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம பேட்டில் மெடிடேஷன் வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்பதான் வந்துட்டு அந்த கிரக் ரெபல்ஸ் வந்துட்டு நம்மளால தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மெமிட் வந்துட்டு ஆனா லைட் சேபர் சண்டை தானே கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இல்ல, இந்த மெடிடேஷனாலையும் வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வரலாறு பத்தி பேசுறது மட்டும் இல்லாம சும்மா ஒரு 2 வரி, அதுக்கப்புறம் அவங்களும் அந்த மெமிட்டும் நம்ம ஓடானும் சேர்ந்து அந்த கடைசி பேட்டில் வந்து கிரக் எதிர்த்து பேட்டில் மெடிடேஷன் மூலியமா தான் வந்துட்டு சண்டையிடுறாங்க. ஆனா அந்த டெட்டாவோட ஆர்மிக்கு வந்துட்டு என்னடா இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே எப்பயோ ஒரு கட்டத்துல வந்துட்டு அவங்க ஜெயிச்சிடறாங்க. இந்த போர்ல ஜெயிச்சிடறாங்க. ஆனா நிறைய இழப்புகள் இருக்கு. அதுலயும் முக்கியமா யாரு அப்படின்னா ஹோக்கும் அதே சமயம் வந்துட்டு அந்த டிமார் டேரகன் வந்துட்டு ஷிப்ல வந்துட்டு இருந்திருப்பாங்களே, அவங்க வந்துட்டு கொன்றுவாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஷிப் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ஸ்டார் பிரேக்கர் 12 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பிரச்சனையில் இருந்திருக்கும். அதனால அங்க அப்படியே வச்சுக்கிட்டு அவங்க வந்துட்டு ஷேடோ ரன்னர் சொல்லிட்டு வேற ஒரு ஷிப்ல வந்திருப்பாங்க. எப்படி அவங்க எந்த ஷிப்ல வந்தாலும் என்ன, அவங்க வந்துட்டு பிளாஸ்ட் பண்ணவும் அவங்க இறந்துடுறாங்க. இருந்தாலும் இந்த ஒரு போர்ல வந்துட்டு ஜெயிச்சதுனால கிரக் ரெபல்ஸ் வந்துட்டு சில பேர் சரண்டர் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் ஓடனூருக்கு வந்துட்டு என்னதான் ஜெயிச்சாலுமே அதோட பலன் வந்துட்டு இந்த ஒரு இழப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஹோக்கும் அதே சமயம் அந்த டிமாரோட இழப்பு வந்துட்டு அவர் கொஞ்சம் பாதிக்குது. ஆனா சமயத்துல வந்துட்டு மெமிட் வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவார். என்ன அப்படின்னா, இதை விட பயங்கரமா நடந்திருக்க வேண்டிய விஷயம் வந்துட்டு இந்த பேட்டில் மெடிடேஷனால கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொலாட்டரல் டேமேஜ் இருக்கிறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாருங்க. அதுக்கப்புறம் சின்னகருக்கு வந்தீங்க அப்படின்னா, அந்த ஆர்பா அப்படிங்கிற ஹட் வந்துட்டு கேவ் கிட்டயும் ஜோரி கிட்டயும் இந்த மாதிரி உங்க அப்பா அம்மா வந்துட்டு நான் சொன்ன வேலையை வந்துட்டு முடிச்சிட்டாங்க. அது எப்படி முடிச்சாங்க அப்படின்னா, என்ன வேலை நம்மளுக்கு தான் ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா வெப்பன் எய்ட் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க, சப்ளைஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு. அப்படி வரும்போது தான் வந்துட்டு கிரக்கோட ஆர்மி வந்துட்டு போட்டு தள்ளியிருப்பாங்க இல்லையா. சோ சொன்ன வேலையை வந்துட்டு முடிச்சிட்டாங்க. ஆனா அதுக்கு வந்துட்டு அவங்க எப்படி முடிச்சாங்கன்னா அவங்க உயிரை கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லவும், இப்போதைக்கு உங்க அப்பா அம்மாவோட ஷிப்பான ஸ்டார் பிரேக்கர் ரோல் வந்துட்டு நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவுக்கு ஜோரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் கொடுத்துட்டுருவாருங்க. கொடுத்துட்டு எப்படி சொல்லுவாரு, ரத்தத்தால வந்துட்டு அவங்க கடமையை முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த இஷ்யூ 1 வந்துட்டு முடியுது. ஸோ இந்த கேவ் ஜோரியும் அதே சமயம் ஓடான் உரையும் வந்துட்டு கிட்டத்தட்ட கனெக்ட் பண்ண போறாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஆனா இனிஷியலா வந்துட்டு முன்னுரையில இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். ஆனா அது எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அடுத்தடுத்த இஷ்யூல வந்துட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னத்து இஷ்யூல வந்துட்டு ஹோக்கு டிமார் இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஷிப்பான ஸ்டார் பிரேக்கர் 12 வந்துட்டு கேவ் ஜோரியான தன்னோட மகளுக்கு வந்துட்டு ஆர்பா அப்படிங்கிற ஹட் வந்துட்டு கிஃப்டா கொடுத்திருப்பாரு. சரி வச்சுக்கோங்கப்பா, கிஃப்ட் இல்ல பைதா போட்டு கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, கேவ் ஜோரி சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஷிப்ல சில ஹைப்பர் ஸ்பேஸ் ரூட் எல்லாமே வந்துட்டு மேப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்துட்டு ஸ்டார் பிரேக் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருது. அதனால அது ஆர்பாவோட ரிப்பேர் டாக்கு கொண்டு போறது மட்டும் இல்லாம அது எங்க இருக்கு அப்படின்னா கோரஸோட மேஜர்ல இருக்கு. ஓகேங்களா, அவருமே வந்து ரிப்பேர் பண்றாரு. ஆனா வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ரிப்பேருக்கான காசு நீ முழுசா கொடுக்குற வரைக்கும் நான் வந்துட்டு வண்டிக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. என்னடா அது இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்ம கிட்ட அவ்வளவு காசுக்கு எங்க போவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. சரி வேற வழி இல்லாம வந்துட்டு அவங்களோட குடும்ப வீடை வந்துட்டு அந்த ஸ்டார்ஷிப்போட ரிப்பேருக்காக வந்து பாத்தீங்கன்னா வித்து கொடுத்துறாங்க. ஆனா இதுக்கடையில வந்துட்டு அந்த மெர்ச்சன்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ஒருத்தர் லார்ட் ஒருத்தர் ஓகேங்களா, கஹோர் அப்படிங்கிற ஒருத்தன், அவனோட ஃபுல் நேம் வந்துட்டு SSK கஹோர். அந்த இருக்குங்கிறத வந்துட்டு இஸ்கென்றா கேக்கிறது அப்படிங்கிற மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்றதா எனக்கு தெரியல, ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. சோ த கஹோர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். சோ அவனோட ஷிப் வந்துட்டு பிரைமஸ் கோலாட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஜெயண்ட் வேர்ல்டுங்க. ஓகேங்களா, சோ அந்த வேர்ல்ட்ல போய் கிராஷ் ஆயிருது. எதனால கிராஷ் ஆச்சு அப்படின்னா, நம்ம டேரகனோட ஒரு ரூட்டை யூஸ் பண்ணி அவங்க வந்ததுனால கிராஷ் ஆயிருது. இதனால வந்துட்டு அவருக்கு செம்ம கடுப்பாயிருது. அதனால அந்த கஹோர் வந்துட்டு அவனோட லூட்டனண்டான டக்லோக் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கான். ஓகேங்களா, அவங்க கிட்ட வந்துட்டு இந்த ரூட் வந்துட்டு எவன் அப்ரூவ் பண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான காம்பன்சேஷனையும் வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அமுச்சு விட்டுறாருங்க. இதுக்கடையில வந்துட்டு ஜோரி வந்துட்டு அப்படியே சின்னகரோட அந்த தெருவில் வந்து நடந்துட்டு இருக்காங்க. நடந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த ராணி டெட்டா இருக்காங்களே அவங்கள வந்துட்டு பாக்குறது மட்டும் இல்லாம கூட வந்துட்டு ஜெடாய் நைட்ஸான நம்ம ஓடானூரோ மெமிட் நாடுலையும் பாக்குறாங்க. அப்படியே ஒரு கேரேஜ்ல வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அந்த சமயத்துல மெமிட் வந்துட்டு சில விஷயத்தை நம்பிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, கோரஸ் சிஸ்டத்தை வந்துட்டு மறுபடியும் மைன்ஸ் எல்லாத்தையுமே, அதுவும் முக்கியமா கார்பனேட் மைன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு திரும்ப வர வச்சிட்டோம் அப்படின்னா கேலக்சிலே
நம்ம தான் வந்துட்டு ஒரு ரிச்சஸ்ட் சிஸ்டமா இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஆனா இந்த சமயத்துல அதை கேட்டுக்கிட்டே நம்ம ஓடனூர் வந்துட்டு அந்த கூட்டத்தை பாக்குறாரு. சுத்தி இருக்கிற கூட்டத்தை பாக்குறது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்துட்டு இங்க ராணியை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்காக மட்டும் தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதே சமயம் ஓகே புதுசா வந்து நட்பாக்கிக்கிறது எல்லாமே வந்துட்டு இந்த ரிபப்ளிக் அதாவது இந்த குடியரசுக்கு நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இன்னொரு பக்கம் ஜோரி இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு, நானும் என் சகோதரனும் வந்துட்டு ஜடையா இருக்க வேண்டியது, எங்களுக்குள்ள ஃபோர்ஸ் சென்சிட்டிவிட்டி இருந்தாலுமே எங்க கிட்ட பொறுமையும் இல்ல, அதே சமயம் வந்துட்டு அதுக்கான ட்ரைனிங் எங்களுக்கு கிடைக்கல, அதனாலதான் இப்படி சுத்திட்டு இருக்கோம் ஜடையா இல்லாம அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆர்பாவோட ரிப்பேர் அண்ட் சர்வீஸ்ல வந்துட்டு கேவ் வந்துட்டு ஆர்பா கிட்ட கேட்கறான், இந்த மாதிரி எனக்கும் என் சகோதரிக்கு வந்துட்டு எப்ப எங்க ஷிப் திருப்பி கொடுப்பீங்க அப்படி மாதிரி கேட்கும்போது, இங்க பாருப்பா உன் பேர்ல வந்துட்டு இன்னும் கடன் இருக்குது, அதனால வந்துட்டு கொடுக்க முடியாது, காசை கொடுத்துட்டு எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஏன்னா அவன் எல்லா காசையும் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப காசு இருக்கு அப்படிங்கிறான்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு. மொரலைக்கு வட்டிக்கு வட்டி போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துல வந்துட்டு அங்க பவுண்டரி ஹண்டர்ஸ் கொஞ்சம் பேர் வரது மட்டும் இல்லாம, இங்க பாரு நீயும் ஜோரியும் வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கீங்க, ஏன்னா கஹோர் வந்துட்டு உங்க மேல செம கடுப்புல இருக்கிறாரு, ஏன்னா நீங்க ரொம்பவே ஆபத்தான ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ் ரூட் வந்து எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பவுண்டரி ஹண்டர்ஸ் எல்லாருமே வந்துருவாங்க. ஓகேங்களா? சோ எப்படி வந்துட்டு அவங்க இந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னா, ஷோடான் கோ அப்படிங்கிற ஒருத்தன் வந்துட்டு கொஸ்டினிங் பண்ணி அவனை கொன்னுட்டு இவங்களை ட்ராக் பண்ணி வந்திருப்பான். ஓகேங்களா? அந்த ஷோடான் கோ அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னா, ஹைப்பர் ஸ்பேஸ் நேவிகேட்டர் கிட்ல இருக்க ஒருத்தன். அவனை போய் புடிச்சு போட்டு தள்ளிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க. எப்படியோ அப்படியே கட் பண்ணி வந்துட்டு நேரா அந்த கஹோர் கிட்ட வந்தீங்க அப்படின்னா, அவன் வந்துட்டு அவனோட பூச்சிகளுக்கு வந்துட்டு சாப்பாடு போட்டு இருக்கும்போது வந்துட்டு சில பவுண்டரி ஹண்டர்ஸ் கிட்ட போயிட்டு கேவியும் ஜோரியும் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியமிச்சிருப்பாங்க. என்னதான் வந்துட்டு அந்த பவுண்டரி ஹண்டர்ஸ் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர்த்த புடிச்சாலுமே வந்துட்டு ஓடான் ஒரு மெமிட் நாடுல வந்துட்டு அவங்க தப்பிக்கிறதுக்கு உதவி பண்றாங்க. அவங்களும் சரி ஓகே இந்த ஒரு பிரச்சனையில வந்துட்டு தப்பிக்கணும்னா இவங்களோட உதவி தேவைன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம, இந்த சமயத்துல கேவ் வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு முடிவெடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம பேச வந்துட்டு ஸ்டார் பிரேக்கர் ட்ரோல வந்துட்டு திருடிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. திருடிட்டு நம்ம இது வரைக்கும் போகாத தூரத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்க, ஆர்பாவோட அந்த டாக்குள்ள போறது மட்டும் இல்லாம, பட் இருந்தாலும் சின்னகரோட அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்துருவாங்க. பட் இருந்தாலும் ஜோரி என்ன பண்றாங்க அப்படின்னா, டக்குன்னு ரேண்டமா வந்துட்டு ஏதோ ஒரு கோஆர்டினேட்ஸ் போடுறது மட்டும் இல்லாம, இவங்களுக்குள்ள அந்த இடத்துல ஒரு டவுட் முடிவு பண்ணி இறங்கிட்டோம், இதுக்கு மேல ஃபீல் பண்ண வேணா, பேக் அடிக்க வேணாம், போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் டக்குன்னு அவங்களுக்கு தெரியாத ஒரு கோஆர்டினேட்ஸ்குள்ளார வந்துட்டு ஹைப்பர் ஸ்பேஸ் ஜம்ப் பண்ண அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி தான் இந்த இஷ்யூ வந்துட்டு முடியுது. அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துக்கு இந்த கதை ஆரம்பிக்கிறது கோரிபான் அப்படிங்கிற ஒரு உலகத்துல. சோ கோரிபான் யாரோட உலகம் சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ சித்தோட ஒரு உலகம் தான் கோரிபான். சோ தொடக்கமே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. சோ அந்த கோரிபான்ல வந்துட்டு சித்தார்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு புது கல்லறையை வந்துட்டு திறக்கிறது மட்டும் இல்லாம, அதுவும் எங்க அப்படின்னா த வேலி ஆஃப் டார்க் லார்ட். அது யாருக்கா வந்துட்டு அந்த ஒரு கல்லறை சமாதி அப்படின்னா, இறந்து போன டார்க் லார்ட் ஆஃப் தி சித்தான மார்க்கா ராக்னோஸ் அப்படிங்கிற ஒருத்தருக்கு. அது மட்டும் இல்லாம லூடோ கிரஷ் அப்படிங்கிற ஒருத்தன் தான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சித் லார்ட். இந்த இறந்து போன லார்ட் ராக்னோஸ்க்கு அப்புறம் வந்துட்டு அவன் தான் அந்த ஃபியூனரல், அதாவது வந்துட்டு அந்த ஒரு இறுதி சடங்கு வந்துட்டு முன்னோக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த சமாதியில வந்துட்டு மார்க்கா ராக்னோஸோட அதுக்கப்புறம் அவரோட எஞ்சிய எல்லாத்தையுமே வந்துட்டு கூட வைக்கிறது மட்டும் இல்லாம நிறைய சித்தோட அடிமைகளுமே வந்துட்டு அந்த கல்லறையில வைக்கப்படுறாங்க. இந்த ஒரு சமயத்துல தான் வந்துட்டு தப்பிச்சு போன நம்ம கேவும் ஜோரி வந்துட்டு அவங்க ஷிப் எடுத்துட்டு ஹைப்பர் ஸ்பேஸ்ல இருந்து வெளியில வருவாங்க. அவங்களுக்கு வந்துட்டு எதிர்த்தாப்புல இருக்கிற உலகம் என்னன்னே தெரியல. ஏன்னா அது வந்துட்டு சார்ட்லயே இல்லைங்க. அன்சார்ட்டட் பிளானட்டுங்க. அவங்க இருக்கிறது கோரிபன் கிட்ட தான். சோ அது அவுட்டோர்ல இருக்கும்போது சரி ஓகே பேசாம இந்த உலகத்திலே இனிமேல் வந்துட்டு நம்ம ஹைப்பர் ஸ்பேஸ் நேவிகேட்டரா இருந்து இனிமேல் காசு பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிற சொல்லிட்டு கோரிபன் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கிடையில கீழே கோரிபன்ல வந்துட்டு அந்த மார்க்கா ராக்னஸோட ஃபியூனரல் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கிரஷ்க்கு வந்துட்டு ஒரு எதிராளி இருக்கான். யாரு அப்படின்னா நாகா சடவ் அப்படிங்கிற ஒருத்தன். அவன் வந்துட்டு வேலி ஆஃப் டார்க் லார்ட்ஸ்க்கு வந்துட்டு வரான். அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பார் இந்த சித்தோட ராஜ்யத்துக்கு நான் தான் அரசனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஏய் அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு கிரஷ்னு சொல்லிடுறான். ஏன்னு சொல்லி கேட்கும்போது, இங்க பாரு நீ வந்துட்டு புரட்சி பண்ணுவ, ஓவரா பேசு, அதே சமயம் சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணுவ, இதெல்லாமே வந்துட்டு நம்ம ராஜ்யத்துக்கு ஆவாது அப்படிங்கிற சொல்றது மட்டும் இல்லாம, அதுக்கு சடவ் வந்துட்டு திரும்ப ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னா, ஓ அப்ப உன்னால மட்டும் இந்த ராஜ்யம் நல்லா வளர்ந்துருச்சா, கிட்டத்தட்ட தேங்கி போன மாதிரி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்படியே நலிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிற சொல்லுவாரு. இந்த இடத்துல நான் உனக்கு ஞாபகப்படுத்துறேன், இங்க கூடி இருக்கிற எல்லா சித்துக்கும் ஒரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்துறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவாரு. என்ன அப்படின்னா, இந்த டார்க் ஜெடாயோட முன்னோர்கள் எல்லாருமே வந்துட்டு காணாம போனது காரணம் இவங்களோட நம்பிக்கை தான் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு விஷயத்தை சொல்லுவாரு. இதுக்கிடையில இன்னொரு பக்கம் வந்துட்டு கேவ் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஹைப்பர் ஸ்பேஸ் ரூட் வந்துட்டு உருவாக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படி மாதிரி சொல்லும்போது, இல்ல அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம கோரிபன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படி மாதிரி சொல்ல, ஏன்னா நம்ம நேரடியா உள்ள போயிட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட நாங்க வந்துட்டு ரிபப்ளிக்கோட தூதுவர்கள் அப்படின்னு சொன்னா நம்மள வந்துட்டு ஃப்ரெண்ட்லியா ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு அதுல கொஞ்சம் லாபம் கிடைக்கும்ல அப்படி மாதிரி சொல்லிட்டு கேவ் வந்துட்டு ஜோரியை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறாங்க. சரி அப்படியே கோரிபன்குள்ள வந்தீங்க அப்படின்னா சடாவுக்கும் கிரஷுக்கும் வந்து பாத்தீங்கன்னா, சரி ஓகேடா ஒரு ஒரேல ஒரு கத்தி தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள வந்துட்டு கத்தி சண்டை வச்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அடிச்சுக்குவானுங்க. அப்படியே சும்மா மாத்தி மாத்தி ரணா கொடூரமா அடிச்சிட்டு இருக்கிற அந்த சமயத்துல திடீர்னு உங்களுக்கு நடுவுல அந்த குறுக்கு இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வராரு. வேற யாரும் கிடையாதுங்க, மார்க்கா ராக்னோஸ். மாஸ்டர்
நீங்க தான் இறந்துட்டீங்களே எப்படி அப்படி மாதிரி கேட்கும்போது ஆக்சுவலி அங்க வந்திருக்கிறது அவரோட கோஸ்ட். அவர் அந்த இடத்துல இருந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, இங்க பாரு, இந்த சித்தோட ராஜ்யம் உருவானதுல இருந்து நான் எல்லா விஷயத்தையுமே வந்து ஞாபகம் வச்சுட்டு இருந்தேன். ஆனா ஏதோ ஒரு விஷயம் மட்டும் நம்ம பண்ணல. அதனால வந்துட்டு இந்த ராஜ்யமே அழிய போகுது. உங்களுக்கான ஞானம் வந்துட்டு ரெண்டு பேருக்கும் கிடைக்கணும். நீங்க உங்களுக்குள்ள சண்டை போடுறது வந்துட்டு சரியானது கிடையாது. சரியான சண்டையில வந்துட்டு நீங்க சண்டை போடணும். இல்ல அப்படின்னா இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இழந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இந்த விஷயம் வந்துட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு கோரோஸோட மேஜர்ல வந்துட்டு நம்ம ஓடான் ஊருக்கு வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் விஷன் வந்துட்டு வருது. என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தோட அட்டாக் வந்துட்டு வர மாதிரி. என்னடா இது ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி ராணி டெட்டா கிட்ட வந்துட்டு சொல்லலாம்னு சொல்லிட்டு போக, அதே சமயம் கூட இருக்கிற ஜெடை நைட்டான மெமிட் நாடல் கிட்டயே சொல்லலாம்னு சொல்லிட்டு போறாரு. கரெக்டா அந்த ஒரு த்ரோன் ரூமுக்கு போகும்போது அங்க ஆர்பாங் இருக்கிறது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி கேவும் ஜோரி வந்துட்டு இந்த ஸ்டார் பிரேக்கர் வந்து திருடிட்டு போயிட்டாங்க. நான் அவங்க அப்பா அம்மா மேல வச்ச நம்பிக்கைக்காகவும் மதிப்புக்காகவும் வந்துட்டு அவங்களுக்கு கருணையை வந்துட்டு கொடுத்து, ஆனா அவங்க அதுக்கு திரும்ப துரோகத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதே சமயம் என்னோட ரிப்பேர் டாக் வந்துட்டு மொத்தமா அழிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கு எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நியாயத்தை கொடுங்க அப்படி மாதிரி சொல்லி கேட்டிருப்பாரு. அப்ப எம்பரஸ் டெட்டா வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கான நியாயம் கண்டிப்பா கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்லிட்டு சொல்றது மட்டும் இல்லாம அங்க ஓடனூர் வந்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கு வந்து நைட் பேரை பத்தி சொல்றது மட்டும் இல்லாம அப்ப வந்துட்டு மெமிட் வந்து ஒரு விஷயத்தை சொல்லுவார். என்ன அப்படின்னா, நான் உனக்கும் சரி நம்ம ராணிக்கும் சரி ஒரு விஷயத்தை வந்துட்டு சபதமா கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, நான் இந்த விஷயத்தை பத்தி கண்டிப்பா காரசான்ல போய் சொல்றேன். இன்னும் 3 நாள் வந்துட்டு நான் காரசான்ட்டுக்கு போவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவாரு. சோ சரிங்க, இப்போதைக்கு அவர் 3 நாள் போய் அங்க சொல்லிட்டோம். நம்ம நேரம் வந்துட்டு கோரிபனுக்கு வந்தீங்க அப்படின்னா செடாவும் கிரஷும் வந்துட்டு ஒரு அமைதி ஒப்பந்தத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா அந்த அமைதி ஒப்பந்தத்துக்கு வரும்போதே வந்துட்டு கேவும் ஜோரி வந்துட்டு அவங்களோட ஸ்டார் பிரேக்கர் எடுத்துக்கிட்டு நேரடியா அவங்களுக்கு மேல வரது மட்டும் இல்லாம லேண்ட் ஆகுறாங்க. லேண்ட் ஆனதுக்கு அப்புறம் வெளியில வந்துட்டு நாங்க ரிபப்ளிக்கோட தூதுவர்கள், நாங்க வந்து ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்காக நட்புக்காக நாங்க வந்திருக்கோம் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் வந்துட்டு நட்புக்காக வந்தாலுமே அந்த நட்பு வந்துட்டு விரும்பலவங்க. அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு மெசாசிஸ் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தோட மெசாசிஸ் வாரியர்ஸ் அவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களை பிடிக்கிறது மட்டும் இல்லாம கைதிகளா எடுத்துக்கிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் கிரஷ் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எனக்கு என்னமோ இவங்க வந்துட்டு முன்னோர்கள் சொல்லி நினைக்கிறேன், நம்ம உலகத்து மேல படையெடுக்க போறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு அவங்களை வந்துட்டு கொன்னுட்டா பெட்டர்னு சொல்லி தோணுது அப்படி மாதிரி சொல்ல. ஆனா இன்னொரு பக்கம் சடவு வந்துட்டு அவங்களை வந்துட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனா ஏன் தெரியுமா, அவருக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு என்னமோ சித்லார்ட்ஸ் எல்லாருமே வெற்றி பெற இவங்க ஒரு சாவியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, அதனாலதான் அப்படி மாதிரி சொல்ல. ஆனா இன்னொரு பக்கம் கிரஷ் வந்துட்டு அவங்கள கொல்லணும் தான் பாக்குறாரு. சோ கேவன் ஜோரி வந்துட்டு புடிச்சு வச்சிருப்பாங்க, கொல்லலாமா விசாரிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, சித் எம்பையரோட த்ரோன் வேர்ல்டான ஜியோஸ்ட் அப்படிங்கிற ஒரு உலகத்துல தான் இந்த கதை ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற சித்லார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு பட்டிமன்றம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா புது பிரிசனர்ஸ் பத்தி. யார் இந்த பிரிசனர்ஸ் முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம கேவும் ஜோரி டேரகானும். நாகா சடா வந்துட்டு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி இவங்களை வச்சு நம்ம சித் எம்பையர் வந்துட்டு இன்னுமே விரிவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனா லூடோ கிருஷ்ணன் நினைக்கிறாரு அப்படின்னா, இவங்க நம்ம முன்னோடிகள், நம்ம மேல படையெடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க, அதனால இவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்குள்ள ஃபோர்ஸ் இருக்குங்கிறத கண்டிப்பா இவங்க உணர்ந்திருப்பாங்க இல்லையா. அவங்க ரெண்டு பேர்கிட்ட ப்ராப்பரான ட்ரைனிங் அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க முன்னாடியே. ஆனா இவங்க சித்லாடா இருக்கிற பட்சத்துக்கு மேபி அவங்களோட ஃபோர்ஸ் வந்துட்டு உணர்ந்திருக்கலாம். அந்த சமயத்துல சேடா வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒருவேளை கேலக்டிக் ரிபப்ளிக் வந்துட்டு நம்ம மேல படையெடுத்து வந்தாலும் மத்த சித்லார்ட்ஸோட உதவி இல்லாம நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படி மாதிரி சொல்லுவாரு. ஆனா கடைசியில வந்துட்டு சைமஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பாரு. ஓகேங்களா, இவர் வந்துட்டு சித்தோட ஒரு வார்லார்ட் அப்படின்னே சொல்லலாம். சித்தோட மேஜிக்ல வந்துட்டு கை தேர்ந்தவர் அப்படின்னே சொல்லாங்க. அவர் வந்துட்டு கேவும் ஜோரியும் வந்துட்டு ஆக்க போறாப்ல. அவங்க ரெண்டு பேத்தையுமே ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிசன்ல தான் வச்சிருக்காங்க. அதுவும் ரொம்ப குளிர்ச்சியான ஒரு இடம். அவங்க கிட்ட போயிட்டு நேரடியா உங்க ரெண்டு பேத்தையுமே கொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. உங்களை கொல்றது மட்டும் இல்லாம உங்களோட ஷிப்பையுமே வந்துட்டு மொத்தமா இருந்த அடையாளமே இல்லாம ஆக்க போறாங்க அப்படி மாதிரி சொல்ல, இப்போ அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் வந்துட்டு ஆறுதல் சொல்லிக்கிறாங்களே தவிர்த்து வேற என்ன பண்றதுன்னு தெரியாம எப்படியாவது வீட்டுக்கு போகணும் மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் நாகா சடா வந்து அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்கலீங்க. அதனால அவர்கிட்ட இருக்கிற மசாயிஸ்ல ஒருத்தர் வந்துட்டு ஸ்டார் பிரேக்கர் டோல்ல இருந்து ரிபப்ளிக் பிளாஸ்டர் வந்துட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாரு. அதே சமயம் அவரோட கோட்டை எங்க இருக்கு அப்படின்னா ஒரு நிலாவான கார் ஷயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலால தான் வந்துட்டு அவரோட கோட்டை இருக்கு. அங்க வந்து நம்ம நாகாசரா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவங்களை எப்படியாவது சித்தோட எம்பையர் வந்துட்டு விரிவுபடுத்துறதுல இவங்களை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளாட்டை வந்துட்டு சரி செஞ்சுட்டு இருக்காரு. சோ அதை எப்படி பண்ண போறாரு அப்படின்னா, அதுக்காக அவரோட கமாண்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கட்டளை இடுறாரு. என்னன்னா, உங்களால முடிஞ்ச ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரடியா நம்ம ஜியோஸ்ட் மேல போய் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாருங்க. அதை தொடர்ந்து வந்துட்டு நம்ம செடாவும் அவரோட மசாசிஸ் வந்துட்டு நேரடியா அந்த ஜியோஸ்ட்ல இருக்கிற அந்த சிறை கோட்டை வந்துட்டு தாக்குறாங்க. அங்க இருக்கிற காவலாளிகள் கொஞ்சம் பேத்தையுமே கொல்றாங்க. ஆனா இதுக்கடையில நம்ம கேவ் வந்துட்டு தன்னோட சகோதரி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம அப்பா அம்மாவது செத்தாலும் ராணி டெட்டாக் வந்துட்டு வேணுங்கிற சப்ளைஸை கொடுத்துட்டு தான் செத்தாங்க. ஆனா நம்ம பாரு ஒண்ணுமே பண்ணல, நம்ம வந்துட்டு ஜெடாய் ட்ரைனிங் வந்துட்டு கன்டினியூ பண்ணிருக்கணும், எல்லாம் நம்மளோட கெட்ட நேரம் தான் அப்படி மாதிரி சொல்லும் போதே காலடி தளம் நடந்து வர சத்தம் வந்துட்டு கேட்கும். அவங்க ரெண்டு பேத்தையுமே ஒருத்தர் வர வைக்கிறாரு. வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம நாகா சடாவ். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்துட்டு உங்களை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நீங்க வந்துட்டு என்னோட மசாசிஸ் வாரியர்ஸ் வந்துட்டு பின்தொடர்ந்து வாங்க அப்படி
மாதிரி சொல்லிட்டு அவங்க ஷிப்புக்கு வந்துட்டு கூட்டிட்டு போவார். ஆனா போறதுக்கு முன்னாடி சடாவ் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த சைமஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தா இல்லையா அவனை வந்துட்டு கொன்றுவாரு, அவனையும் அவனோட சர்வன்ட்டையும். ஆனா இந்த சமயத்துல ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போவார். என்ன அப்படின்னா அந்த ஒரு ஷிப்ல இருந்து பிளாஸ்டர் எடுத்து வர சொன்னார்ல, அந்த பிளாஸ்டர் வந்துட்டு அந்த இடத்துல போட்டு போயிடுவாரு. ஸோ இதனால வந்துட்டு நாகா சடாவ் மேல வந்துட்டு யாருக்கு டவுட் வராது. ரிபப்ளிக் தான் வந்து நம்ம ஆட்கள் எல்லாத்தையும் கொண்டுட்டு இவங்களை மீட்டு கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து கிரஷ்க்கு வரணும் அப்படிங்கறக்காக இந்த மாதிரி வந்துட்டு பிளாஸ்டரை போட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் அவரோட கோட்டைக்கு கேவியும் ஜோரி வந்துட்டு கூட்டிட்டு வந்துருவாரு. முன்னாடியே சொன்ன மாதிரி கார்ஷயான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற அவரோட கோட்டை. அதுக்கப்புறம் அவர் நேரடியாக என்ன பண்ணுவார் அப்படின்னா சித்தோட கவுன்சிலுக்கு போவார். ஒரு அவசரமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கை போட்டு ஜயாஸ்டோட கோட்டையில வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க, அது மட்டும் இல்லாம சைமஸையும் கொண்டுட்டாங்க, இது எல்லாமே வந்துட்டு ரிபப்ளிக் தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவிடன்ஸும் கிடைச்சிருக்கு. எனக்கு என்னமோ கேவும் ஜோரி வந்துட்டு உளவாளிகளா இருப்பான்னு சொல்லி தோணுது. சோ குடியரசு நம்மளை தாக்குறதுக்காக வந்து அவங்களோட காவலாளிகளை முன்னாடியே அனுப்பிச்சிட்டாங்க போல, நம்ம ரிபப்ளிக் வந்து ஏதாவது பண்ணணும், அவங்கள மொத்தமா அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. எல்லாருக்குள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான குழப்பம் போயிட்டு இருக்கு. நம்மளோட மாஸ்டர் இல்லாம நம்ம இப்படி ஆயிட்டமே, நம்ம என்ன பண்றது சொல்லிட்டு பயங்கர குழப்பமா போயிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல சடா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சரி நான் வந்துட்டு டார்க் லார்டா மாறிட்டேன் அப்படின்னா உங்க எல்லாத்தையுமே வந்து நான் காப்பாத்துறேன் அப்படி மாதிரி சொல்லுவாரு. இந்த விஷயத்தை சொல்லும்போது வந்துட்டு கிரஷ்க்கு வந்துட்டு உண்மையாலுமே ஒரு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலுமே அவன் ஒத்துக்கிறான் வேற வழி இல்லாம. அதுக்கப்புறம் நாகா சடா வந்துட்டு ஒரு புதிய இருள் ஆண்டவனான சித்தா நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஷிப்ஸையும் சரி அவங்களையும் சரி தலை வணங்கி தங்களோட புதிய கடவுளை வந்துட்டு வணங்கி வர வைக்கிறாங்க. நாகா சடா வந்துட்டு இப்போ அந்த சித் எம்பையரோட ஒரு புது டார்க் லார்ட் ஆஃப் தி சித்தா வந்து நியமிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ரிபப்ளிக்கை எதிர்த்து போர் செய்ய போறதா வந்துட்டு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அதை தொடர்ந்து ஜியாஸ்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்னா நம்ம நாகா சடாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க் வைக்கிறாங்க அவரோட நெத்தியில. அது எதை வச்சு அப்படின்னா சித்தோட பின்சர் பக்ஸ் வச்சு. அந்த பின்சர் பக்ஸ் வந்துட்டு ஆர்த்ரோபாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இந்த பிளானட்லயே இருக்கிற ஒரு உயிரினம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுல இருக்கிற அந்த எரியக்கூடிய ஒரு விஷம் வந்துட்டு ஒரு சடங்கு மாதிரி பயன்படுத்துவாங்க. புதுசா இந்த டார்க் லார்ட் ஆஃப் தி சித்தா வந்து ஒருத்தரை நியமிக்கும் போது அவரோட நெத்தியை வந்துட்டு மார்க் வைக்கிறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க. இதுக்கிடையில அந்த ராணி டெட்டா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஓடானூர் கூடயும் மெமிட் நாடில் கூட காரசாண்டுக்கு போறாங்க. இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி அங்க இருக்கிற செனேட்ல போயிட்டு நம்ம ஓடானூரோட அந்த ரீசெண்டா வந்த விஷனை பத்தி பேசுறதுக்காக. ஆனா அந்த விஷனை பார்க்கும்போது அதை பத்தி சொல்லும் போது வந்துட்டு செனேட்ல இருக்கிறவங்களுக்கு பெருசா உடன்பாடு இல்ல. ப்ரோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா டெட்டா வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி நீங்க நம்மள என்ன விடுங்க, எங்க கோரா சிஸ்டத்துல இருக்கிற ஆர்மியாவது கொஞ்சம் வலுப்படுத்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது நடந்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம நாகாசாடாவோட அந்த காஷியன் அப்படிங்கிற அந்த கோட்டையில அந்த கேவ் டாரகான் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு சித்தோட ஆம்லெட் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக அப்படின்னா அந்த இல்லூஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியே கொண்டு வரைக்கிறதுக்காக வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா, சாடோ வந்துட்டு உன்னால முடியும், உனக்கு அதுக்கான தகுதியுமே இருக்கு, இந்த மாயை வந்துட்டு உன்னால பண்ணவும் முடியும்னு சொல்லிட்டு அவர் ஊக்குவிச்சுட்டே இருக்காரு. இதை தொடர்ந்து பண்ண கண்டிப்பா ஒரு நாள் வந்துட்டு வரப்போற பிரச்சனையில ஒரு மிகப்பெரிய துணையா எங்க கூட இருப்ப, நீ இதுல கை தேர்ந்தனா ஆயிட்ட அப்படின்னா நீ கண்டிப்பா எல்லா விஷயத்திலுமே பத்திரமா இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா இதை நீ கத்துக்கிட்டீங்கன்னா தான் வீட்டுக்கு பத்திரமா போக முடியும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சடா வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த கட்ட பிளானை வந்துட்டு செயலுக்கு அமல்படுத்துறாருங்க. என்ன பிளான் அப்படின்னா அவரோட நம்பிக்கைக்குரிய மெசாசிஸ் வாரியர்ஸ் வந்து நேரடியா அந்த ஜியாஸ்ட் வந்துட்டு இன்ஃபில்ட்ரேட் பண்ண சொல்றாரு. எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்டார் பிரேக்கரை வந்துட்டு திருடணும் அப்படிங்கறக்காக அப்படின்னு அந்த பிளானை வந்துட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சடா வந்து எங்க போறாரு அப்படின்னா கார்டெல்பா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டு போறாரு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இவரோட இன்னொரு கோட்டை இருக்கு. அது பார்க்க கார்ஷாயன் மாதிரியே இருக்கும். ஆனா உண்மையான வேலைகள் எல்லாத்தையுமே இங்க வச்சுக்கிட்டு அங்க வந்துட்டு வேற வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த கார்டெல்பால தான் வந்துட்டு ஜோரியை வந்துட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க. சோ ரெண்டு பேருமே தனித்தனியா ஒரு இடத்துல பிடிச்சி வச்சிருக்காங்க. அப்ப ஜோரி கேட்பாங்க, நான் எப்ப என் சகோதரனை பார்க்க முடியும் அப்படி மாதிரி கேட்கும்போது உங்க ரெண்டு பேருமே கொல்ல சொல்லி தான் வந்துட்டு எல்லார்கிட்டயுமே கட்டளையிட்டு இருக்காங்க. ஆனா உங்களை வந்து நான் பாதுகாத்து வச்சிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம அப்ப ஜோரி கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு என்னோட ஷிப் வந்து திரும்ப வேணும் அப்படி மாதிரி சொல்ல அதை 8 வரதுக்கு நான் ஆல்ரெடி வேலை சொல்லி அமிச்சிட்டேன், நீ அதை பத்தி கவலைப்படாத அப்படி மாதிரி சொல்லிடுவாரு. இன்னொரு பக்கம் ஜயாஸ்ட் வந்துட்டு அந்த சடாவோட அந்த மசாசிஸ் வாரியர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா நேரடியா வந்துட்டு படையெடுத்து போறது மட்டும் இல்லாம அந்த ஸ்டார் பிரேக்கர் வந்து இருக்கிற அந்த இடம் அந்த ஒரு ஹேங்கருக்கு போயிட்டு லூடோ கிரஷோட கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கொன்றுவாருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டார் பிரேக்கர் எடுத்துட்டு கிளம்பும் போது பர்பஸாவே வந்துட்டு அந்த இடத்துல வந்து இந்த நாகாசடாவோட எம்ப்ளம் ஒன்று விட்டுட்டு போயிருவாங்க. அதை கொஞ்ச நேரத்துல வந்துட்டு லூடோ கிரஷ் வந்து கண்டுபிடிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் உனக்கு புரிய வரும் என்ன அப்படின்னா இது எல்லாமே வந்துட்டு ரிபப்ளிக்கோட வேலை கிடையாது, முழுக்க முழுக்க வந்துட்டு சடாவோட வேலை, ஆளுமை வந்துட்டு அவனுக்கு கிடைக்கணும் அப்படிங்கறக்காக இப்படி எல்லாமே வந்துட்டு ஒரு பொய் சொல்லுவான், பயங்கரமா நாடகம் ஆடிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவருக்கு புரிய வரும். அதுக்கப்புறம் கிரஷ் வந்துட்டு அவரோட நண்பர்களான ஹோராக் முல் அதுக்கப்புறம் டோர்கால் ராம் அப்படின்னு 2 பேர் வந்துட்டு கூப்பிடுவாரு. அவங்க கிட்ட இதை பத்தி சொல்லி இந்த மாதிரி நம்ம வந்து சடாவோட கோட்டையை வந்துட்டு தாக்கணும் அப்படி மாதிரி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு சடாவ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நேரடியா ஜோரி பாக்கறதுக்காக போவான் கார்டெல்பால. அப்போ ஒரு ஹோலோகிராம் மெசேஜ் வந்துட்டு வந்திருப்பான். அதுல வந்துட்டு தன்னோட சகோதரன் தான் பேசியிருப்பாரு. அதுல வந்துட்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த மாதிரி சடாவ் வந்துட்டு எனக்கு ஃபோர்ஸ் பவர் எல்லாம் வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்திருக்காரு. அதுவும் முக்கியமா வந்துட்டு வேறு வேறு வழிகள்ல அதே சமயம் நம்மள வந்துட்டு ரிபப்ளிக் கிட்ட திருப்பி ஒப்படைக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு ஹோலோகிராம் மெசேஜ் சொல்லியிருப்பாரு. அதை காட்டுறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ஜோரி ஆசைப்பட்ட மாதிரி அவரோட ஸ்டார் பிரேக்கர் டோல்லையும் வந்துட்டு காட்டிடுவாரு. அதான் ஆட்கள் வச்சு தூக்கிட்டு சொல்லியிருப்பார்ல அதுதாங்க. அப்போ வந்துட்டு நீ இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை இல்லமா நீ கிளம்பி உன் வீட்டுக்கு போகலாம் அப்படி மாதிரி சொல்ல இது ஒரு கெட்ட கனவா
கனவா நினைச்சு மறந்து போய் தப்பிச்சிரு அப்படி மாதிரி சொல்லுவாரு. அந்த சமயத்துல ஜோரி கிளம்புறதுக்கு முன்னாடி கிரஷோட படம் வந்துட்டு இவங்களை அட்டாக் பண்றதுக்காக வர ஆரம்பிச்சிருது. அந்த படையை வந்துட்டு லீட் பண்றது யார் அப்படின்னா அந்த ஹோராக் முல்லும் கேல்ராம் அப்படிங்கிற அந்த 2 பேரு. அந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த உலகத்தை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோரிக்கு வந்துட்டு பயம் வந்துருச்சு. இப்போ நம்ம போய் ஒளிஞ்சுக்கணுமே, எல்லாரும் தாக்குறாங்களா என்னமோ சொல்லும்போது இன்னொரு பக்கம் சடாவ் வந்துட்டு வருத்தப்படவே இல்லைங்க. ஏன்னா இது எல்லாமே அவரோட பிளான். அப்படி என்னடா பிளான் பண்ணி வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத பட்சத்துக்கு இருக்க. அதை தொடர்ந்து நாகா சடாவோட அந்த ஒரு கோட்டையை வந்து பயங்கரமா தாக்கிட்டு இருக்கான் கிரஷ் தன்னோட ஆட்களை வச்சு. ஹொராக் முல்லுக்கும் டோர்கால் ராமுக்கும் வந்துட்டு கண்டிப்பா அங்க ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. சடாவோட டிஃபெண்டர்ஸ் கொஞ்சம் பேர் வந்து எப்படியோ கிரஷோட ஃபோர்ஸஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சடாவ் வந்து நம்ம ஜோரி கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி நீ சீக்கிரம் கிளம்பு, நேரடியா போயிட்டு கேலக்டிக் ரிபப்ளிக் எப்படியாவது போயிரு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா ஜோரி வந்துட்டு என்னோட சகோதரனை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா சடாவ் வந்துட்டு எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி இங்க பேர் இருக்கிறதுலே ரொம்பவே பேராசை பிடிச்ச ஒரு சித்தலாட தான் நம்மளை தாக்கிட்டு இருக்கான். அவங்க கிட்ட மட்டும் நீ மாட்டேன் அப்படின்னா உன்னை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி உங்ககிட்ட இருந்து உண்மைகளெல்லாம் வர வச்சிரும். அதே சமயம் ரிபப்ளிக் பத்தியும். ஆனா இப்படி எல்லாம் சொல்லி அமுச்சு விட்டாலுமே ஆனா உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா சடாவுக்கு வந்துட்டு ரிபப்ளிக்கோட லொகேஷன் வேணும். அது வேணும் அப்படின்னா இவங்கிறது கிளம்பும்போது இவளுக்கு தெரியாம ஒரு பீக்கன் வந்துட்டு ஷிப்ல வச்சு அமுச்சு விட்டாதான் ரிபப்ளிக்கோட லொகேஷனை கண்டுபிடிச்சு இவங்க எல்லாரும் சேர்ந்து இவங்களோட எதிரியான அந்த ரிபப்ளிக் வந்துட்டு அழிக்க முடியும். இவங்களா நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட முன்னோடிகள் தானே ஜெடாய் அப்படிங்கிறது. ஜெடாயில இருந்தானே சித்தே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கிடையில வந்துட்டு நாகாசடாவோட சிட்டடல் இருக்கு இல்லையா, கார்ஷயான்ல இருக்கிற சிட்டடல், அதாவது நம்ம கேவ் வச்சிருக்கிற அந்த ஒரு கோட்டையில வந்துட்டு கேவ் வந்து பாத்தீங்கன்னா இருட்டுக்குள்ளே தான் வச்சிருக்காங்க. சடாவோட பிளான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவருக்கு அவர் மேலேயே வந்துட்டு கேள்விகள் எழும்புது. நம்ம நிஜமாலுமே வந்துட்டு இந்த லார்டுக்கு வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு அட்வைசரா வந்துட்டு இருக்கலாமா, நம்ம சரியான ஆள் கூட தான் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கெல்லாம் டவுட் வர ஆரம்பிச்சிடும். பட் இருந்தாலும் அவன் சித்லாடா இருக்கிறனால வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். என் சகோதரியும் வந்துட்டு பத்திரமா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவரும் நம்பிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் ஸ்டார்பீக்கர் எடுத்து பார்க்கும்போது ஜோரி வந்துட்டு முடிச்ச வரைக்கும் தப்பிச்சிட்டு இருப்பா. கிரஷோட ஃப்ளீட் எல்லாருமே வந்துட்டு லேசர் ஃபயர் எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்க. அதுல இருந்து படாம போயிட்டே இருப்பா. ஆனா சத்துல கிரஷ் வந்துட்டு அந்த ஸ்டார் பிரேக்கர் வந்துட்டு பாத்துருவான். கிரஷ் நினைச்சுக்கோ அப்படின்னா அதுக்குள்ள வந்துட்டு சடாவ் இருப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு கூட அந்த ரிபப்ளிக் ஸ்பைஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றா அப்படின்னா அந்த ஸ்டார் பிரேக்கர் வந்து அழிக்கணும்னு சொல்லி பாக்குறாங்க. இருந்தாலும் ஸ்டார் பிரேக்கர் வச்சு எப்படியோ தப்பிச்சு தான் போயிட்டு இருப்பாங்க. ஆனா நாகாசடாவோட உண்மையான கோட்டையிலிருந்து அதாவது கார்ஷயான்ல இருந்து திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு படை அந்த இடத்துல வரும். அப்பதான் சடாவ் வந்துட்டு ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுவான். என்ன அப்படின்னா கார்ட் டல்பால இருக்கிறது ஒரு ஒப்புக்கு சப்பான், அதாவது ஒரு போலியான ஒரு கோட்டை தான். ஆனா உண்மையான கோட்டையும் எல்லாமே இருக்கிறது வந்துட்டு கார்ஷயான்ல தான் அப்படிங்கறத இந்த இடத்துல ரிவீல் பண்ணுவாரு. ஒரு பட்டனை தட்டினது வந்து பாத்தீங்கன்னா ஹொராக் முல்லோட ஷிப்ல இருக்கிற மசாசிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹொராக் முல்ல கொண்டுருவாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு அந்த டொர்கால் ராமோட ஷிப்ல இருக்கிறவங்க வந்துட்டு அதையே பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஆர்டர் 66 அப்படின்னு சொல்லும்போது கொன்ன மாதிரி கூடவே இருந்து கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்ஷயானோட ஃபிளீட் வந்துட்டு மொத்தமா லூடோ கிரஷை வந்துட்டு தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால அவர் வந்துட்டு திரும்ப போயிடுறாரு. ஏன்னா அவர் வலு விளந்துட்டாருங்க. இதுக்கு மேல சண்டை போட்டா தோத்துறான்னு தெரியும். அதனால வந்துட்டு திரும்ப போயிடுறாரு. அதுக்கப்புறம் எகைன் கார்ஷயானுக்கு வந்தீங்க அப்படின்னா கேவ் வந்துட்டு அவரோட புது ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பயன்படுத்திட்டு இருக்காரு. அதே சமயம் வந்துட்டு அந்த போர் வந்துட்டு எப்படி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு தூரத்துல இருந்தே மானிட்டர் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தையுமே கத்துக்கிறாரு. அவருக்கு அந்த சமயத்துல தெரியற விஷயம் என்ன அப்படின்னா அவரோட சகோதரி வந்துட்டு எப்படியோ தப்பிச்சிட்டா அப்படின்னும் இப்போதைக்கு வந்துட்டு சடாவ் வந்துட்டு கிரஷை தோக்கடிச்சிட்டான் அப்படின்னும் அதே சமயம் மத்த சித்லார்ட்ஸ் கிட்ட படையையும் படை கப்பல்களையும் வந்துட்டு தயார் பண்ணுங்க, நம்ம வந்துட்டு படையெடுத்து போறோம். யார் மேலனா குடியரசு மேல அப்படின்னு சொல்லிட்டு ரிபப்ளிக் மேல வந்துட்டு இன்வைட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்துருது. அதுவும் எப்படி அப்படின்னா ஜோரியோட ஷிப்ல வந்துட்டு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பீக்கன் இருக்கு. அதை வச்சு ரிபப்ளிக்கை வந்துட்டு கண்டுபிடிச்சு அவங்க மேல படையெடுக்க போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும். இதுக்கிடையில தான் ஸ்டார் பீக்கர்ல ஜோரி வந்துட்டு எப்படியாவது வீட்டுக்கு போய் அண்ணனை காப்பாத்தி கூட்டு வரக்கு உதவி கேட்கணும், பத்திரமா அவனை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே போயிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் அந்த ட்ராக்கிங் பீக்கன் வந்துட்டு பீப் ஆயிட்டு இருக்க. ஜோரிக்கு வந்துட்டு அது தெரியவே தெரியாது. ஏன்னா வந்துட்டு இப்போ சித்தம் பேரை மொத்தமா ரிபப்ளிக் குள்ள வந்துட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்கிறதே தெரியாம முன்னோக்கி போயிட்டு இருக்கா. அவளுக்கு பின்னாடி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது அவளுக்கு இப்ப தெரியாது. ஆல்ரெடி அங்க வேற வந்துட்டு இவன் மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, துரோகம் பண்ணிட்டானு. இப்போ இவ வரும்போது பின்னாடி அவங்க வந்தாங்க அப்படின்னா இவதான் காரணம்னு நினைச்சுக்குவாங்க. பட் ஆனா அப்படிதான் நடக்க போதா அப்படிங்கறது எல்லாமே வந்துட்டு கொடுத்திருந்து அடுத்த காமிக்ல பார்க்கும் வரை உங்களிடம் திரைப்பெறுவது உங்கள் ஸ்கிரிப்ட் தமிழ் ஷார்ட் சொன்ன. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பேராட்டல் உங்களுக்கு துணையா இருக்கும். மே தி ஃபோர்ஸ் பி வித் யூ.